அரசு பள்ளியில் வழங்கப்படுகின்ற ஸ்கூல் பேக்ல முதலமைச்சரோட புகைப்படம் இல்லாம இப்பதான் முதல்ல வழங்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு டேக் போட்டு ஃபேக் நியூஸை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. கல்வித்துறை அமைச்சர் நான் பள்ளி மாணவர்களினுடைய புத்தக பையிலே அன்றைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை நாங்கள் போடவே இல்லையே என்று பெருமையாக சொன்னார். அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? நீங்க லேப்டாப்பில் போட்ட படத்தை எங்கள் மாணவர்கள் திண்ணர் வைத்து அழித்து விட்ட காட்சிகளும் சமூக வலைதளத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் நடை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது. என்ன நடந்தாலும் நான் வாய் திறக்க மாட்டேன் என சரித்திர புரட்சியை ஏற்படுத்தி வருபவர் முதலமைச்சர் விஜய் என திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் தெரிவித்திருந்தார். பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேன், லியோவா பாக்கணும் லியோவா பாக்கணும் லியோவா பாக்கணும். நீதானே கேட்ட? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். எங்க இருக்கீங்க? இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். சாஃப்டா பேசணும், சாஃப்டா பேசணும், வேற மாதிரி பேசணும், நம்மளும் வேற மாதிரி. இன்னொரு இந்த என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க, பேசலாமா? உங்க கருத்துக்களை நீங்க முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். அதான் 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? சத்தம் என்ன சத்தம் என்ன கண்ணே கலைமானே நுனை நானே. சார் தூங்கிட்டா சார். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. சும்மா சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டாரு. எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரிய திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறார். அவர்கள் மின்வெட்டை குறித்து சொன்னதற்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே மாமன்றத்தில் சொன்ன ஒரு வரியை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். மின்வெட்டு 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 என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார். மின்வெட்டை பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு அருகதையே இல்லை. ஏனென்றால் மின்வெட்டு என்பதை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியதே திமுக ஆட்சிதான். திமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு மின் குறை மாநிலமாக ஆக்கப்பட்டு தமிழ்நாடு இருளில் தள்ளப்பட்டது. விடியல் தர போறேன்னு சொன்னது யாரா? 18 மணி நேரம் கரண்ட காணமாடா. கலைஞர் வண்ண தொலைக்காட்சி கொடுத்தார்கள், அந்த நாட்களை பார்க்க முடியாது. கலைஞர் வண்ண தொலைக்காட்சி கரண்ட் இல்லாம கரப்பு இல்லையா பிளாக் அண்ட் ஒயிட்டாவே போன அந்த காலங்களை எல்லாம் மறந்து விட்டு அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். சட்டசபை நிகழ்ச்சியை லைவ்ல கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லைவ்ல வந்துட்டு இருக்கா. நேரலையை குறித்து கேட்டார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. 3 ஆண்டு காலமாக ஒரு தொழில்நுட்ப கோளாறாக அன்றைய சபாநாயகர் நேரலையை இருட்டடிப்பு செய்து விட்டார். ஆனால் இன்று மாண்புமிகு சபாநாயகர் நேரலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு லைவ்ல வந்துட்டு இருக்கா. கும்மி 50 பேரும் சொல்லிவிட்டேன். ஆமா, எப்படி
இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. 40 நாள் விரதம் முடிப்பது போல 40 நாட்கள் ஆட்சியை இந்த தாவேக அரசு நிறைவு செய்திருக்கிறது. அவன் கஷ்டம் அவனுக்கு சரியா? இந்த 40 நாட்களும் பார்த்து விட்டேன், ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் என்று அவர் சொன்னார். ஆனால் மக்கள் திமுகவினுடைய 40 நாள் அல்ல 5 ஆண்டுகளையும் பார்த்துவிட்டு அந்த வந்த ஏமாற்றத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். சூடத்தோட சூடு தாங்க முடியல. ஆகையால அடுத்த வாட்டி உனக்கு தீமிதி திருவிழாவை நடத்துறாங்க. பேரவைத் தலைவர்களே, நேற்று வந்து அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் வந்து இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என் நோக்கம் அது இல்லைங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, திமுகவினுடைய 40 நாள் அல்ல 5 ஆண்டுகளையும் பார்த்துவிட்டு அந்த வந்த ஏமாற்றத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. எல்லாரும் சமம்னா யார் ராஜா ஆகிறது? எல்லாரும் சமம்னு நினைக்கிறவங்க தான். பள்ளி மாணவர்கள், ஒரு கல்வித்துறை அமைச்சர் நான், பள்ளி மாணவர்களினுடைய புத்தக பையிலே அரசு பள்ளியில வழங்கப்படுகின்ற ஸ்கூல் பேக்ல முதலமைச்சரோட புகைப்படம் இல்லாம இப்பதான் முதல்ல வழங்குறோம் ஃபேக் நியூஸ் தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? தூய்மை தொழிலாளர்களை இன்றே பார்த்து விட்டதாக முன்னாள் முதல்வர் பார்த்து விட்டதாக சொல்கிறார்கள். எங்கள் கேள்வியே அதுதான். 10 நாட்கள் ஒரு வாய் சாப்பிடாமல் உண்ணாநோம் இருந்த போது நானும் எனது சகோதரர்கள் அண்ணன் ஆனந்தும் மாதவம் போய் பார்த்தோமே. இன்று தூய்மை தேவதைகளை பார்க்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ஏன் சார் பார்க்கல? ரிப்பன் மாளிகைக்கு அட்ரஸ் தெரியலையா? அவனை அப்படியா லெப்ட் வந்தின்னு வைய ஐயப்பன் கோயில் ஒண்ணு கட்டிக்கிறான் பாரு, வேலை பார்த்துருமாப்பா கும்பிட்டுக்கடா கைத ஐயப்பா. விவசாயிகளை குறித்து இந்த மாமன்றத்தில் ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாடு வரலாற்றிலேயே விவசாயிகளினுடைய சங்கத்தின் தலைவர்கள் மீது குண்டாஸ் போட்ட ஒரு சர்க்கார் திமுக சர்க்கார். ஆனால் அவர்கள் கண்ணீரை போக்க நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். குண்டாஸ் சட்டம்னா என்ன பண்ணிட்டாங்க? கொள்ளையடிச்சிட்டாங்களா? கொலை பண்ணிட்டாங்க. குண்டாசுங்கிற சட்டம் எதுக்கு? பேசுறதுக்கெல்லாம் குண்டாஸ் சட்டம். ஒரு பைத்தியக்காரங்கையில நாடு இருந்தா கூட அவன் இதெல்லாம் செய்ய மாட்டான், இதெல்லாம் செய்ய மாட்டான். இந்த சோஃபா கதையை என்னைக்கு விட போகிறார்கள்? எங்கள் தலைவர் சினிமாவை விட்டாலும் அவர்கள் அட்லி என்கிறார்கள், புஷ்பா என்கிறார்கள், ஜுராசிக் பார்க் என்பார்கள் போல் இருக்கிறது. சொல்ல போனா சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காது. இன்னும் நம்ம ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ் எல்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் விட்டு பிச்சை எடுக்க சொல்லிடா, பிச்சைக்காரப்பல பீத்தரப்பல உன் புத்தி பூரா பிச்சை எடுக்கிறதெல்லாம் போமா. நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், அந்த சோஃபா அவர்கள் வாங்கியது, அவர்களினுடைய வசதி கருத்து வாங்கியது. ஆனால் ஒன்று உறுதி, பார்க்க வருகிற கூட்டணி தலைவர்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக் சேர் போட்டதை போல சிறுமைப்படுத்தக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் இல்லை என்பதையும் நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது அமைச்சர் ஒரு பெரிய சேரிலும் திருமாவளவன் பிளாஸ்டிக் சேரில் பவ்யமாக கைகட்டியபடி உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு போட்டோ வெளியாகியது. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. ஆக்கப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக எதையாவது சொல்வார்களும் நான் தேடி தேடி பார்த்தேன். அவரால் 40 நாட்கள் தேடி பார்த்து ஏமாற்றம் அடைந்தார். நான் 40 நிமிடத்திலேயே ஏமாற்றம் அடைந்து விட்டேன். இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நகைச்சுவை காட்சியில் சொல்வதை போல அதுல ஒண்ணுமே இல்ல, கீழே போட்டுருங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.